சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எந்த பொண்ணுங்களுமே இல்லை. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிடுறாங்க. அதனால பசங்க மட்டும் வீட்டில் ஜாலியாக சமைச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடி சந்தோஷமாக தூங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் வந்து ரெசார்ட் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போயிட்டு ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையாக வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அப்பாவோட தேவசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவசத்துக்காக போகிறாங்க. ஸோ தேவசத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தேவசம் வந்து நடந்துகிட்ருக்கோம். யதார்த்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த குளத்துக்கு போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி எல்லாமே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. அப்போ வந்து கிருஷியோட பாட்டி வந்து எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பேரே வந்து கிருஷி ஒரு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மீனா வந்து கேட்டுருவாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை வந்து ஓங்கி ஒரு அறை விட்டு இவ்வளோ பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா இல்லை எப்போது போல் கனவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.